வணக்கம். என் பெயர் ராஜேஸ்வரி. என் தமிழ் அன்னையையும் இவ்வவையோரையும் வணங்கி புது உலகம் படைக்கும் புத்தகம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகிறேன், செவிமடுத்து கேளுங்கள். புது உலகம் படைக்க புத்தகம் படிப்போம் என்கிறார் அப்துல் கலாம். உன்னதத்தை உணர வைக்கவும், உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்தவும், காட்டு மிராண்டியை மனிதனாக்கவும், காட்டுவாசியை அறிஞராக்கவும், படித்து படித்து உயரவும், படிக்கல்லாய் இருந்து உயர்த்தவும், குற்றங்களை களையவும், குற்றவாளியை திருத்தவும், விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கும் விஞ்ஞானியின் வளர்ச்சிக்கும் எடுத்த செயல் முடிக்கவும், ஏறுபோல் இருந்து உயரவும், அறிஞர்களை அறிவதற்கும் அறிஞர்களாய் ஆவதற்கும், மனித வாழ்க்கையை வழிகாட்டவும், மனித வாழ்க்கையை அழகாக்கவும், இவை அனைத்திற்கும் ஒரே ஒருவரால் பதில் கூற முடியும் என்றால் அதன் பெயர்தான் புத்தகம். புரட்சி பாதையில் ஒரு கைத்துப்பாக்கியை விட மிகச்சிறந்த ஆயுதம் புத்தகங்கள் தான் என்கிறார் லெனின். மனித வாழ்க்கையை அழகாக்கவும் வழிகாட்டவும் கலங்கரை விளக்கங்களாக இருப்பவை புத்தகங்கள். ஒரு புத்தகம் திறக்கப்படும் பொழுது உலகத்தினை நோக்கிய மற்றொரு பாதை திறக்கப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. தனித்தமைந்த வீட்டில் நானும் புத்தகமும் சையோகம் புரிந்த வேளையில் இப்புவியின் இயற்கை எழிலெல்லாம் கண்டேன், இசை கேட்டேன், மனம் மோந்தேன், சுவையுண்டேன் என்று புத்தகம் படிப்பது எவ்வளவு அலாதியானது என்று விளக்குகிறார் பாரதிதாசன். இந்த உலகிற்கான வாழ்வியல் தத்துவங்களை வழங்கிய தத்துவ ஞானிகள் ஆழ்ந்த வாசிப்பின் மூலமே அவற்றை உருவாக்கி உள்ளார்கள். இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்த பெரிய பெரிய அறிஞர்களுடன் பேசி உரையாட வேண்டுமா? நூலகத்திற்கு செல்லுங்கள், அங்குள்ள புத்தகங்களை படியுங்கள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலகம் வரும் என்கிறது புத்தகம். பம்பாய்க்கு விமானத்தில் செல்லாமல் மகிழுந்தில் 3 நாட்கள் மெனக்கிட்டது ஏன் என்று அறிஞர் அண்ணாவிடம் கேட்ட பொழுது, எனக்கு இன்னும் 10 புத்தகங்கள் படிக்க வேண்டி இருந்தது, இப்பொழுது அதனை படித்து முடித்து விட்டேன் என்றாராம். அதனால்தான் அவர் அறிஞர் என போற்றப்படுகிறார். உங்கள் துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமா? உங்கள் துறைக்கான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள். புத்தகத்தை விட மிக பொறுமையான ஆசிரியர் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான அறிவினை பெற முடியும். புத்தகங்கள் மனிதர்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றுகின்றது. அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா மற்றும் லெனின் போன்றோர் ஆழ்ந்த வாசிப்பின் மூலமே மிக உயர்ந்த இடத்தை அடைந்துள்ளார்கள். மனித படைப்புகளிலேயே மிக சிறந்தது எது என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் என்று சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தாராம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆம், புத்தகங்கள் அறிவின் பொக்கிஷங்கள். ஒரு நல்ல நண்பனை போல ஒரு நல்ல புத்தகம் நம்மை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தும். திருக்குறள், பகவத்கீதை, பைபிள், குரான் போன்ற நூல்கள் இந்த உலகத்தினை நன்னெறி, நல்லொழுக்கம், சமூக நீதி கொண்டு நிரப்புகின்றன. அதேபோல் அறிவியல் நூல்கள், வரலாற்று நூல்கள், இலக்கிய நூல்கள் புதிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் உருவாக்கியுள்ளன. புத்தகங்கள் நமக்கு கனவு, அறிவு, துணிச்சலை தருகின்றது. புத்தகத்தை திறந்து படிக்கும் ஒவ்வொரு மாணவனும் நாளைய உலகினை கண்டுபிடிப்புகள், கல்வி, சமாதானம் கொண்டதாக மாற்ற முடியும். எனவே புது உலகம் படைக்கும் சக்தி புத்தகங்களுக்கு தான் உண்டு என்பதை நான் நம்புகிறேன். உலகத்தையே தன்னுள் வைத்துக் கொண்டு தன்னடக்கமாக இருக்கும் புத்தகங்களை போல வாழ்வோம். புத்தகங்களால் சுவாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தான், தொடர்ந்து படித்தால் அதுவே நம் ஆயுதம். வெற்றியின் வித்தகம் அதுதான் புத்தகம். வாய்ப்பிற்கு நன்றி.